சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் கொடைக்கானலோட மார்னிங் வியூ செட்டப் வந்து அந்த ஹில்ஸு மவுண்டன்ஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு மெஸ்டோட வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஜேர்னியாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணி மார்னிங் வந்து ஒரு 7:30 இப்போது. நைட்லாம் இங்கே செம்மையாக கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக பாட்டி கேட்டுக்கிட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், ரெண்டு போர்ஷன் இருக்குது. அதாவது அந்த ஹில்லில் வந்து அந்த சன் வந்து மறைஞ்சிட்டு ஒரு லேயர் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு லேயர் ஃபுல்லாக சன் ஃபுல்லாக வந்து ஆப்டாகிருக்கு. இந்த க்ளவுடிஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வா, மார்னிங்கில் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட அந்த ஒரு டீயை போட்டதுங்கிறது வந்து உண்மையிலேயே வேறு லெவல்னு தான் சொல்லலாம். இந்த கிளைமேட்டில் வா, அதை ஃபீல் பண்ணாலே மாஸ் தாங்க. அப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து மார்னிங்கில் வந்து இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபுல் விஷுவலைஸ்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து பில்லர் ராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து குணா கேவ்ஸு, அப்புறம் வந்து க்ரீன் வேலிஸு இங்கெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸஸ்ஸு, கூக்கர் வாக்ஸு, அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட்ஸு இங்கெல்லாம் வந்து நாங்கள் போகல. அப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் கிரவுண்ட் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு உள்ளே போய் கோல்ஃப் பால் எடுத்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணால் அங்கே உள்ளே விட மாட்டாங்க. அதனால் பார்த்துட்டு அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக பெரிய ஒரு காட்டு அணில் வந்து பார்த்தோம். அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணில் ஒன்று இருக்கும். ஒயிட் வித் பிளாக் கலரில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். செமையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் 9 o'clock செம்மையான ஒரு ஃபீல் தாங்க, சொல்லவே முடியல. மாஸாக இருக்குது. அதுவும் என்னதான் நம்ம வந்து பைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது இந்த பைக்கோட ஃபன் அதுக்கு மேலே நம்ம பைக்கு. ப்ரோ என் நிக்கினை பற்றி தப்பாக பேசாங்க. உண்மையிலே ப்ரோ, கவின் இல்லைனா நம்ம போக முடியுமா? என்ன நைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண பிளேஸ் இதுதான். இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருந்தோம். இப்போ டே டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியுது. நைட்டில் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு த்ரில்லர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ எந்த பைக்கு வரும், எந்த பஸ் வரும்னு ஒன்றுமே சொல்ல முடியல. தம்பி தார் தான் நமக்கு லைட் அடித்து காப்பாற்றினார்.
ஆமாம், பின்னாடி வந்து ஒரு தார் மஹேந்திரா தார் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அவங்க தான் நல்லா ஃப்ளாஷ் லைட்லாம் சூப்பராக இருந்துச்சா, அவங்களே அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஓவர்டேக் பண்ணி அப்படியே போயாச்சு. இது வந்து டே அண்ட் நைட் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். 2 வியூவுமே உங்களுக்கு நான் இதில் வந்து எக்ஸ்போஷராக போட்டு அப்லோட் பண்ணுறேன். நைட்லாம் செம்ம த்ரில் ப்ரோ இந்த இடம். 30-20க்கு மேலே வண்டியை நவுத்த முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கூட ஓரளவு 40-50 ஓட்டலாம் போல. கண்ணு தெரியல ப்ரோ, கண்ணு தெரியல ப்ரோ. அதான் நான் சண்டேங்கிறதுனால வந்து டூரிஸ்ட் விசிட்ஸும் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிறையா பீப்புள்ஸ் வந்து இங்கே கொடைக்கானல் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. அதுவும் இல்லாமல் வெக்கேஷன் டைமிங், மே மந்த்து, ஸ்கூல்ஸ்லாம் லீவுங்கிறதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து வெங்கடேஷ் ப்ரோ 3 பேருக்குமே காட்டிடு. கொடைக்கானலோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இதுதான் வந்து செக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இ பாஸு செக்கிங்கு, அப்புறம் பைக் செக்கிங்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் இங்கே என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம். சாமி பார்க்கலாம் ப்ரோ. அப்பன் முருகனை கும்பிட்டு வரலாம். அங்கே வந்து பூம்பாறை பக்கம் வந்து முருகன் டெம்பிள் ஒன்று இருக்கா. அப்புறம் அங்கே உள்ள அந்த காட்டேஜ்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அது வந்து இப்போ கட்டினது சும்மா அந்த அதான் இவங்க டூரிஸ்ட்லாம் வர்றதுக்காக அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க சின்னதாக. ஆனால் அது வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கொடைக்கானல்லாம் திரும்ப பூம்பாறை இறங்கணும். ஓகே, ஏறி மறுபடியும் இறங்குறது தான் பூம்பாறையா? 50 கிலோமீட்டர் இறங்கணும். அதுக்கு நீங்கள் பேசாமல் கொடைக்கானல் இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருக்காது. அது ஒரு சின்ன கிராமம். பூம்பாறைங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்படி வேணும்னா நம்ம அங்கே போயிடுச்சு அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் எப்படி வந்து பூம்பாறை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறையா பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அவர் சேனல் and share. Thank you for watching, my friends and everyone. Thank you.